பேதுரு யோப்பா பட்டணத்துல தபித்தாள் என்கிற சீஷியுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த சீஷி மரித்து விடுகிறார்கள். மரித்த அந்த சீஷியை இயேசு கிறிஸ்து பேதுருவை கொண்டு உயிரோடு எழுப்புகிற சம்பவத்தை நம்ம அழகாக பார்க்கிறோம் என்பதை நம்ம மறக்க கூடாது. சரி, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் பார்க்கும்போது, பேதுரு அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த போது அந்த இடத்துல இருந்த விதவைகள், வயதான விதவைகள் என்ன பண்றாங்க பாருங்க, பேதுருவை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு என்பதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பேதுரு வந்துட்டாரு, பேதுருவை கொண்டு ஏசப்பா இந்த தபித்தாள் என்கிற சீஷி உயிரோட எழுப்ப போறாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல, ஒரு ஆசையில அவங்க நெருங்கி சூழ்ந்து இருப்பார்கள். ஆனா பேதுரு நிச்சயமாக பாருங்க அந்த விதவைகளை வெளியே அனுப்பி இருக்கவே மாட்டார். பாருங்க, அவங்க எதற்கு பேதுரு சூழ்ந்து கொண்டாங்கன்னா, நம்ம 5 பேரை ஓலமிட்டு நம்ம அலறோம், ஒப்பார வச்சு அலறோம், நம்ம கூட 10 பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க, இதோ 11வது ஆளா பேதுரு வந்துட்டாரு, புடிங்க அவரு சேர்த்து வச்சு நம்மளோட சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒன்னாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பேதுரு ஆளை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாரும் ஓன் அழுவோம், ஓன் ஒப்பாரு வைப்போம், விடாதீங்க வந்துட்டாரு இவர் ஆளை புடிங்கடா சொல்லிட்டு சேர்ந்து ஓலமிட்டு அழுவதற்காக ஆளை பிடிக்கத்தான் அவர்கள் பேதுரு கிட்ட நெருங்கி வந்தார்கள். இதை அறிந்த பேதுரு நம்மள அழ வைக்க பார்ப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அவர்களை அவர் வெளியே அனுப்பிட்டு பாருங்க அந்த சீஷியை உயிரோடு எழுப்புகிறதை நம்ம வேதத்துல அழகாக வாசிக்கிறோம். பாருங்க, ஆவிக்குரிய அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா சொல்ற வார்த்தை என்னன்னா, நெகட்டிவா பேசுறவங்க நம்ம வாழ்க்கையில வச்சுக்க கூடாது. பாருங்க, அவிவிசுவாசமா பேசுறவங்க நம்மளோட வாழ்க்கையில வச்சுக்க கூடாது. ஏன் அவங்க அவிவிசுவாசமா பேசுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்திருக்காது, ஒரு நன்மை நடந்திருக்காது. ஜெபிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க, எல்லாம் பண்ண போது கூட அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதபடியினால தான் அவங்க வாழ்க்கை அவிவிசுவாசத்துக்குள்ள வந்தோடனே யாருக்கும் நடக்காத அற்புதம், யாருக்கும் நன்மை நடக்காதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்க கெடுக்க பார்ப்பாங்க. அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் விதவைகள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. விதவைகள் என்றால் எல்லாத்தையும் இழந்தவர்கள், விதவைகள் என்றால் வெறுமையாக்கப்பட்டவர்கள், விதவை என்றால் ஒரு நன்மை இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அந்த விதவைகள் பாரா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இவங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம போகணுன்றதுக்காக பேதுருவை சூழ்ந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மனிதர்கள், நெகட்டிவா இருக்கிற மனிதர்கள், அவிசுவாசமா பேசுகிற மனிதர்கள், அற்புதம் நடக்காத இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கையில நாம் செல்வோமானா நம்மளையும் அவிசுவாசத்துக்கு நேராக, நாங்க நெகட்டிவுக்கு நேராகத்தான் கொண்டு செல்வார்கள் என்பதை